Right. So we are starting up with unit 5, which is power amplifiers and DC converters. So இதுல வந்து power amplifier உடைய definition, intensive function and the working as well as the application of power amplifiers பத்தி discuss பண்ண போறோம். Especially with power class A power amplifier, different types of power amplifiers பத்தி discuss பண்ண போறோம். அதுல class A power amplifier பத்தி இன்னும் டீப்பா நம்ம வந்து discuss பண்ணுவோம். ஸோ பார் ஆம்பிளிஃபையர், ஸோ அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார் ஆம்பிளிஃபையர் அப்படின்னாலே இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய லெவல் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் அ லார்ஜ் சிக்னல் ப்ரொடியூசிங் ஆம்பிளிஃபையர், ஆல்சோ நோன் அஸ் த பார் ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த பார் ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் பார் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகுது டு த லோட். ஓகே, ஸோ பார் அப்படிங்கிற வந்து இட் மே பி அ லார்ஜ் கரண்ட், ஓகே, டெலிவர் டு அ லோட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஆடியோ ஸ்பீக்கர்ல நம்ம வந்து டெலிவர் பண்ணியிருப்போம். ஒரு வோல்டேஜ், ஒரு பெரிய வோல்டேஜ் வந்து நம்ம வந்து டெலிவர் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் த லார்ஜ் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ் ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம் ஃபார் டெலிவரிங் த லார்ஜ் கரண்ட் த்ரூ த ஆடியோ ஸ்பீக்கர். ஓகே, and the output stage of the power amplifier must be able to meet the power requirements. அதான் வந்து பேசிக் டிசைன் கிரைட்டீரியா. ஸோ அவுட்புட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பவர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அப்புறம் அந்த அவுட்புட் ஸ்டேஜ், இந்த பவர் ஆம்பிளிஃபையரோட அவுட்புட் ஸ்டேஜ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறையவே இருக்கும். இப்போ இந்த அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் குறைய இருந்தால் இந்த சிக்னல் பவரை வந்து லோடுக்கு வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைம் வந்து கெயின் வந்து எந்தவித லாஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவுட்புட் சிக்னலில் வந்து எந்தவித டிஸ்டார்ஷனும் இல்லாமல் லீனியராகவே உங்களுக்கு வந்து இந்த வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ பவர் ஆம்பிளிஃபையரோட கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து பேஸ்ட் ஆன் த டிரான்சிஸ்டர் பயஸ். ஸோ டிரான்சிஸ்டர் பயஸை பொறுத்து நம்மளுடைய குவெசன் பாயிண்ட், அதாவது கியூ பாயிண்ட் அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது அந்த லோட் லைன்ல உள்ள ஸ்லோப், இதெல்லாம் அதோடைய ஆப்ரேஷன் எல்லாம் பொறுத்து we are going to classify the power amplifiers as the following types: class A, class B, class AB and class C. So four types: class A, class B, class AB and class C. Okay, so idhula class A பத்தி இன்னும் இன்டென்சிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். In class A amplifier the transistor is biased, okay, such that the output current flows for the full cycle, okay, 360 degree of the input AC signal. Okay, so இதுல வந்து உங்களுக்கு கியூ பாயிண்ட், அந்த கொஸ்டின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்றது வந்து அந்த லோட் லைன்ல வந்து உங்களுக்கு வந்து மிடில் வந்து நீங்க வந்து சூஸ் பண்றீங்க. ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த டிரான்சிஸ்டர்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் வந்து, ஒன்று வந்து ஆக்டிவ் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன் அண்ட் கட் ஆஃப் ரீஜன். இதுல டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவ் ரீஜன்ல தான் இருக்கும், கட் ஆஃபுக்கோ இல்ல சேச்சுரேஷன் ரீஜனுக்கோ உங்களுக்கு வந்து போகாது. ஓகே, for the class A amplifier for full input cycle, full output signal is actually obtained and the signal is reproduced at the output without any distortion. Okay, so இதுல வந்து உங்களுக்கு வந்து efficiency அப்படிங்கிற வந்து ரொம்ப கம்மியாவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேவ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் த இன்புட் வேவ் ஃபார்ம், ஓகே, அந்த ஸ்லோப்ல வந்து அந்த ஐபி மேக்ஸ், ஐபி கியூ, ஓகே, அந்த கொஸ்டின் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு the maximum signal is obtained as IB max and minimum current is obtained at IB min. Okay, so அந்த ஸ்லோப்ல வந்து ஒவ்வொரு இதுல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க உங்களுக்கு வந்து ஒரு வேவ் ஃபார்ம் VCEQ அப்படிங்கிறது, VCE கலெக்டர் டெர்மினேட்டர் வோல்டேஜ்ல உள்ள கொஸ்டின் பாயிண்ட் அப்படிங்கிற வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க for V max and V min. Okay, so this is VCC by RC. இதுதான் வந்து அந்த லோட் லைன். இதுல உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிறது தான் உங்களுக்கு வந்து ICQ. ஓகே, ஸோ I max and I min. ஸோ கலெக்டர் கரண்ட் ஃப்ளோ ஃபார் 360 டிகிரி அப்படிங்கிறத வந்து இங்கே தான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ த இன்புட் வேவ் ஃபார்ம் IBQ, ஓகே, ICQ. ஸோ அதில் இருந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஸ்விங் எப்படி உங்களுக்கு வருதுன்னு பார்க்குறீங்க. ஸோ VCக்கு வந்து VCEQ. ஓகே, ரைட். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து there is some shift, okay, shift in the waveform. So உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது. And then class B amplifier. Class B amplifier, the transistor bias are selected such that the output current flows for one half cycle. அதுல உங்களுக்கு 360 degree, இது ஒரே ஒரு half cycle 180 degree of the input AC signal. So for the class B operation,
The quiescent point is on the x-axis. Hence, a transistor remains in the active region for positive half of the input signal. Okay. So half cycle எப்படி நீங்க வந்து இன்புட்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களோ that is reproduced at the output. So அதுல வந்து உங்களுக்கு இப்ப நீங்க பார்க்கும்போது this is the IB and this is IC. இது ஒரு ஃபுல் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. இதுல வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் மாதிரி உங்களுக்கு வேவ் ஃபார்ம் இருக்கு. இது உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது the opposites of this waveform is being obtained for VCEQ. So for the during the negative half cycle, the transistor enters into the cutoff region. So இதுல வந்து உங்களுக்கு சிக்னல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வர்றது இல்ல அது அவுட்புட். ஸோ கலெக்டர் கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து 180 டிகிரியில் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஓகே. ஸோ இதில் பார்க்கும்போது ஐசி வர்சஸ் விசிஇ, இதில் அந்த லோட் லைனில் வந்து விசிசி பை ஆர்சி இப்போ இந்த இதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஃபார் த கலெக்டர் கரண்ட் ஐசி மேக்ஸ் இட் இஸ் த கலெக்டர் கரண்ட் ஃப்ளோ ஃபார் 180 டிகிரி. இதுல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு விசிசி இஸ் ஈக்குவல் டு விசிஇக்யூ. ஓகே. ஸோ Vmax and Vmin இந்த இதில் இது பண்ணும்போது உங்களுக்கு விசிசி இஸ் ஈக்குவல் டு விசிஇக்யூ. ஸோ கலெக்டர் டு எமிட்டர் உள்ள quiescent point அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கெட் பண்றீங்க. So this is the waveform representing the class B operation. So the class B operation ல வந்து since the output is obtained for only half cycle, the output signal is distorted. So அந்த distortion eliminate பண்றதுக்காக நம்ம ரெண்டு transistors யூஸ் பண்ணிருப்போம் of alternate half cycles. So இப்படி alternate half cycles நம்ம யூஸ் பண்றதுனால we can get the full cycle of output across the load. So இதுல வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஹாஃப் சைக்கிள்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்றதுனால அதோட எஃபிஷியன்சி வந்து 78.5%. Class AB amplifier. So class AB amplifier ல வந்து the transistor bias and the input signal are selected such that the output is obtained for more than 180 degree. அதுல வந்து உங்களுக்கு கிளாஸ் பில வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் 180 டிகிரி மட்டும் தான் இருக்கு. இது வந்து மோர் தென் 180 டிகிரி பட் லெஸ் தென் 360 டிகிரி ஃபார் த ஃபுல் இன்புட் சைக்கிள். And the quiescent point position is above x-axis but below the midpoint of the load line. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஐபி ஐசி அந்த ஃபுல் வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இதுல உங்களுக்கு வந்து அந்த கிளிப் ஆகியிருக்கு. ஓகே. இதுல உங்களுக்கு less than 180 I mean greater than 180 degree but less than 360 டிகிரினால உங்களுக்கு கிளிப் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுல அவுட்புட் வேவ் ஃபார்ம் அந்த விசிஇக்யூ அப்படிங்கிற வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா வரும்போது பாசிட்டிவ் சைட்ல உங்களுக்கு வந்து கிளிப் ஆயிருக்கு. ஸோ ஐசி வர்சஸ் விசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோட் லைன்ல வந்து இட் இஸ் விசிசி பை ஆர்சி. இந்த quiescent பாயிண்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த ஐ மேக்ஸ்ல வந்து இந்த நெகட்டிவ் சைட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளிப் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடுங்களுக்கு கிளிப் ஆயிருக்கு. This is Vmin and Vmax and this is VCEQ. So these are the waveforms which are representing the class AB operation. So the output signal is distorted. So efficiency is more than class A type but less than class B type. Class C amplifier. So class C amplifier, the transistor bias and the input signal are selected such that the output current flows for less than 1/2 cycle. So அதுல பார்க்கும்போது greater than 180 degree but less than 360 degree பாத்தீங்க. இங்க உங்களுக்கு less than 180 degree of the input AC signal. So the quiescent point is shifted below x-axis. So in the class A operation ல வந்து the transistor remains active for less than half cycle. ஸோ ஒன்லி அந்த ஒரு பார்ட்ல இந்த லெஸ் தென் ஹாஃப் சைக்கிள் அந்த பார்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த ரீப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த ரிமைனிங் சைக்கிளில் வந்து டிரான்சிஸ்டர் ரிமைன்ஸ் கட் ஆஃப் அண்ட் நோ சிக்னல் இஸ் ப்ரொடியூஸ் அட் த அவுட்புட். ஸோ கலெக்டர் கரண்ட் ஃப்ளோ இஸ் லெஸ் தென் 180 டிகிரி. ஸோ இஸ் த கலெக்டர் கரண்ட் ஃப்ளோ ஃபார் லெஸ் தென் 180 டிகிரி த அவுட்புட் இஸ் மோர் டிஸ்டார்டட். ஸோ கிளாஸ் சி பவர் ஆம்பிளிஃபையர் வந்து இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம வந்து ஆடியோ ஃப்ரீக்வன்சி பவர் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது. ஏன்னா வந்து நம்மளுடைய கரண்ட் ஃப்ளோ வந்து லெஸ் தென் 180 டிகிரி. பட் ஸ்டில் கிளாஸ் சி பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டியூன் சர்க்யூட்ஸ் அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர்ஸ். எந்த ஒரு ரீசன் அதே ரீசன்னால தான். ஏன்னா வந்து அந்த கரண்ட் ஃப்ளோ உங்களுக்கு வந்து லெஸ் தென் 180 டிகிரி அந்த ஷிஃப்ட் வந்து லெஸ் தென் 180 டிகிரினால. ஸோ அதனால தான் நம்ம டியூன்டு சர்க்யூட்ஸ்னாலையும்
ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர்ஸ் ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம கிளாஸ் சி ஆம்பிளிஃபையர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் tuned amplifiers. So efficiency of class C amplifiers is close to 100%. So இதுல waveform அப்படிங்கிறது வந்து IB அப்படிங்கிறது இந்த full waveform அப்படிங்கிறது இருக்கு. IC அப்படிங்கிறது வந்து இதுல உங்களுக்கு ரெண்டு டைப்ல வந்து உங்களுக்கு வந்து கிளிப் ஆயிருக்கு. ஓகே, for less than 180 degree. ஓகே, and then for VC அப்படியே ஆப்போசிட் இந்த நெகட்டிவ் சைடுல உங்களுக்கு வந்து கிளிப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து IC versus VCE. ஸோ அந்த லோட் லைன்ல வந்து VCC by RC இதுல உங்களுக்கு பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் சைடுல மட்டும் உங்களுக்கு வந்து கிளிப் ஆயிருக்கு இந்த சைடுல, அதே மாதிரி இங்க நெகட்டிவ் சைடுல உங்களுக்கு வந்து கிளிப் ஆகிருக்கு. ஸோ this is collector current flow for less than 180 degree and this is conduction for less than 180 degree. So these are the waveforms representing the class C operation. Comparison of amplifier classes with regards to class A, class B, class AB and class C. So operating cycle அப்படினு பாக்கும்போது A அப்படிங்கறது வந்து 360 degree, B ங்கற 180 degree, AB வந்து 180 to 360, C வந்து less than 180. In the position of the quiescent point, A வந்து center of load line, B வந்து on x axis, AB வந்து above x axis but below the center of load line, C வந்து below x axis. And efficiency அப்படினு பாக்கும்போது poor, maybe 25% to 50% for class A. Class B க்கு வந்து maybe 78.5%. Class AB அப்படிங்கற வந்து A விட கூட இருக்கும் but B விட கம்மியா இருக்கும். C வந்து close to 100%. It is high. Distortion, class A no distortion. Class B ல வந்து distortion இருக்கு. Class AB வந்து எப்பவுமே greater than A but less than B. Class C வந்து highest distortion. So class A power amplifier, class A amplifier வந்து நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் class A power amplifier அப்படிங்கிறது இருக்கு. ஒன்னு வந்து directly coupled and then transformly coupled. So directly coupledல வந்து லோட் வந்து கலெக்டர் சர்க்யூட்டோட டைரக்டா கனெக்ட் பண்ணிருப்போம். பட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கப்புள்ல வந்து லோட் வந்து கலெக்டரோட கப்புள் பண்ணிருப்போம். ஓகே, பட் யூசிங் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா லோட வந்து கலெக்டர் சர்க்யூட்டோட டைரக்டா கப்புள் பண்ணா இது டைரக்ட்லி கப்புள். இதே இது டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள்ல வந்து லோட் வந்து கலெக்டரை டிரான்ஸ்ஃபார்மர் வழியே நம்ம கப்புள் பண்ணா இட் இஸ் கால்ட் அஸ் த டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள். இதை வந்து நம்ம வந்து அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டைரக்ட்லி கப்புள்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து சர்க்யூட் இருக்கு. ஸோ இன்புட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் கனெக்டட் டு சிஐ இன்புட் கெப்பாசிட்டர். அதுல இருந்து உங்களுக்கு வந்து பேஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்பி அப்படிங்கிறது இருக்கு. அதோடைய கரண்ட் ஃப்ளோங்கிறது ஐபி. தட் இஸ் கனெக்டட் இன் parallel டு த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல். அந்த இந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு இருக்கு. ஓகே, விபி அண்ட் விசி. இந்த கலெக்டருக்கு அக்ராஸா ஃப்ளோ ஆகுறது வந்து இட் இஸ் கலெக்டர் கரண்ட். ஓகே, ஸோ அதுல உங்களுக்கு வேவ் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் த கேஸ் ஆஃப் ஐசி வர்சஸ் விசிஇ it is VCC by R அப்படின்னு சொல்லி வரும். இங்கல உங்களுக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ்னால VCC by RL அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. இந்த क्वेश्चन பாயிண்ட் வந்து VCEQ, ICQ. ஓகே, சோ இதுல உங்களுக்கு வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து for Imax for Imin it is ICQ and this is for Vmax to Vmin for VCEQ. So this is the directly coupled class A amplifier. Okay, ஒரு ஸ்மால் சிக்னல் வெர்ஷன் ஆஃப் தி சர்க்யூட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் சிக்னல் சர்க்யூட்டை வச்சு நீங்க ஹேண்டில் பண்றதுனால இந்த டிரான்சிஸ்டர் வந்து பவர் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி அந்த பேஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய क्वेश्चन பாயிண்ட் வந்து அந்த டிசி லோட் லைன்ல வந்து சென்டரா இருக்கிற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட் இந்த கலெக்டர் சர்க்யூட். ஸோ அந்த லோட் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் லவுட் ஸ்பீக்கர். இம்பீடன்ஸ் வந்து 4ல இருந்து 16 ஓம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் பேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐபிக்யூ இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் விபிஇ பை ஆர்பி and the corresponding collector current is ICQ is equal to beta into IBQ. Okay, so இதில் இருந்து VCEQ அப்படிங்கிற வந்து VCC minus I into R, I mean ICQ into RL அப்படின்னு சொல்லி வரும். ஸோ क्वेश्चन பாயிண்ட் அப்படிங்கிற வந்து VCEQ by ICQ. இங்க கொடுத்துருக்கீங்களா VCEQ, ICQ. அந்த DC பார்
அப்படிங்கிற வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா PDC is equal to VCC into ICQ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த இன்புட் சிக்னல் ஏசி இன்புட் சிக்னல் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஆவரேஜ் கரண்ட் வந்து ஒரே லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அந்த ஹோல் ஈக்குவேஷன் PDC அப்படிங்கிறது வந்து we are representing it as the DC power input to the directly coupled class A amplifier. And then we go for the AC operation. When AC input signal is applied, the current varies sinusoidally. The nature of the collector current, okay, and the collector to emitter voltage also varies sinusoidally. So output collector current உங்களுக்கு வந்து vary ஆகும். Okay, while the output collector to emitter voltage varies around the quiescent value. So அதில் பார்க்கும்போது அந்த peak to peak voltage நம்ம calculate பண்ணும்போது it is Vmax minus Vmin. ஸோ அதை பார்க்கும்போது Vmax அப்படிங்கிற வந்து maximum instantaneous value of the collector voltage. Okay, and then Vmin அப்படிங்கிறது வந்து minimum instantaneous value of the collector voltage, and VPP ங்கிறது வந்து peak to peak value of the AC output voltage. So from this Vm is equal to VPP by 2, which is equal to VPP ங்கிறது வந்து Vmax minus Vmin divided by 2. So Vm அப்படிங்கிறது வந்து peak amplitude of the AC output voltage, and then IPP is equal to Imax minus Imin. So Im is equal to IPP by 2. So Imax minus Imin by 2. RMS value அப்போ அந்த அப்படி கால்குலேட் பண்ணும்போது RMS value is equal to Vm by root 2 and IRMS is equal to Im by root 2. The AC power அப்படிங்கிறது வந்து VRMS into IRMS. So Vm by root 2 and Im by root 2, இல்லைனா வந்து Vm into Im by 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா root 2 into root 2 வந்து 2. இல்லைனா நம்ம எப்படி எடுக்கலாம்னா Vmங்கிற வந்து VPP by 2, Imங்கிறது வந்து IPP by 2. அப்போ அப்படி எடுக்கும்போது VPP into IP divided by the 4 into 2ங்கிறது 8 ஆயிடும். Or you can term it as PAC is equal to VPP into IP அப்படிங்கிற வந்து VPPங்கிறது வந்து Vmax minus Vmin, IPPங்கிறது வந்து Imax minus Imin divided by 8. So efficiency அப்படிங்கிறத கால்குலேட் பண்றீங்க. So AC power divided by DC power into 100%. So percentage eta equal to அந்த efficiency factor அப்படிங்கிறது வந்து PAC divided by PDC. Okay, PAC divided by PDC into 100. So once again இதில் நம்ம பார்க்கும்போது இந்த PAC அப்படிங்கிறது வந்து Vmax minus Vmin into Imax minus Imin by 8. இந்த PDC வந்து VCC into ICQ அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க into 100. So this is nothing but the efficiency or the conversion efficiency of the amplifier. Maximum efficiency அப்படிங்கிற வந்து இதுதான். For maximum efficiency you assume the maximum swings of both output voltage and output current. Vmax is equal to VCC and Vmin is equal to 0 and Imax is equal to 2 into ICQ. Okay, and Imin is equal to 0. So percentage eta max is equal to VCC minus 0, okay, into 2 ICQ minus 0, okay, divided by 8 into VCC into ICQ. எதுல இருந்து உங்களுக்கு வருது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. Okay, so இந்த Vmax is equal to VCCங்கிறத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. Okay, Vmin வந்து 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அப்ப Vmaxங்கிற VCனால VCC minus 0 னு வரும். அதே மாதிரி Imax வந்து 2 ICQ minus இந்த Imin வந்து 0 minus 0 னு வருது, divided by 8 into VCC into ICQ. Okay, so VCC into ICQ into 2 divided by 8 into VCC into ICQ. இது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு 2 by 4 வந்து 2 by 8 வந்து 1 by 4. It is 4 into 1 by 4 into 100ங்கிறது வந்து 25%. So eta maximum efficiency வந்து 25%.
So maximum efficiency வந்து it's possible in the case of directly coupled class A amplifier which is 25%. So practical circuit la வந்து it is less than 25% of the order of 10 to 15%. So IC versus VCE இந்த question point வந்து VCQ, ICQ இதுல I max is equal to 2 ICQ. அப்போ இதுல பார்க்கும்போது the total ICQ அப்படின்னு எடுக்கும்போது இட்ஸ் 2 ICQ and then இந்த இதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த VCQ அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இட்ஸ் 2 into VCC. Okay, so this is Vmax and this is Vmin. Okay, from 0 to 2 VCC அப்படின்னு சொல்லி வருது. So this is the maximum output sync of the voltage and current. So power dissipation PD is equal to PDC minus PAC and the maximum value PD max is equal to VCC into ICQ. So advantages அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it's very simple to design and implement and lesser number of components is required as load is directly connected. Okay, disadvantages னு பார்க்கும்போது the load resistance is connected in collector and carries the quiescent collector current. So அதுல உங்களுக்கு அந்த டைரக்ட்லா நம்ம வந்து கரெக்டரோட கனெக்ட் பண்ணும்போது there is wastage of power and power dissipation is more. Power dissipation அப்படிங்கிற வந்து either it may take in the form of a heat sink or maybe in the case of excess of power dissipation, I mean excess of power consumption. So அதுதான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறையாவே இருக்கு, பட் உங்களுக்கு பவர் டிசிபேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாவே இருக்கு. Output impedance is very high because the circuit cannot be used for low impedance loads. Okay, so output impedance உங்களுக்கு ஹையா இருக்கிறதுனால இந்த லோ இம்பீடன்ஸ் லோடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ல வந்து நம்ம இந்த டைப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, இந்த டைரக்டிங் கப்புள் அப்படிங்கிறது. So these are the advantages and disadvantages of the direct coupled class A power amplifier. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள்ட் கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கப்ளிங் அப்படிங்கிறது பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கு பேர் வந்து ஆர்சி கப்பல் பார் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஸோ த எஃபிஷியன்சி ஆஃப் ஆர்சி கப்பல் ஆம்ப்ளிஃபையர் இஸ் வெரி புவர். ஓகே, இந்த எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள்ட் கிளாஸ் ஏ பார் ஆம்ப்ளிஃபையர்ங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். So impedance matching is necessary இப்போ இந்த transformer couple நம்ம யூஸ் பண்றதுனால to deliver the maximum power transfer to the load. இப்போ நம்மளுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா லோ இம்பிடன்ஸ்ல வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த கேஸ் ஆஃப் லோட்ஸ் லைக் லவுட் ஸ்பீக்கர் ஹேவிங் லோ இம்பிடன்ஸ் வேல்யூ, இம்பிடன்ஸ் மேட்சிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நம்ம டைரக்ட்லி கப்பல் பார் ஆம்ப்ளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணும்போது இம்பிடன்ஸ் மேட்சிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள் அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 4-16 ஓம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹையா இருக்கும். ஓகே, பிகாஸ் we are directly coupling to the collector circuit. ஓகே, ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னா பை யூசிங் த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி we are going to eliminate the higher impedance problem. Okay, so இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பவரை வந்து நம்ம வந்து லோடுக்கு வந்து நம்ம வந்து டெலிவர் பண்ண போறோம். எப்படி நீங்க இம்பிடன்ஸ் மேட்சிங் அச்சீவ் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். So V1 by V2 is equal to N1 by N2, அதாவது primary turns to secondary turns N1 by N2 and I1 by I2 is equal to N2 by N1. N1 N2 V1 N1 N2ங்கிறது வந்து டர்ன்ஸ், V1 V2ங்கிறது வோல்டேஜ், பிரைமரி வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ், I1 I2ங்கிறது வந்து பிரைமரி கரண்ட் செகண்டரி கரண்ட் ஃபார் த கேஸ் ஆஃப் பிரைமரி ஆர் செகண்டரி காயில் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது RL is equal to V2 by V1 and RL dash is equal to V1 by I1. ஸோ இதில்
v1 அப்படிங்கிற வந்து இட்ஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படி எடுக்கும்போது n1 by n2 into v2. Okay, and I1 is equal to n2 by n1 into I2. So from this RL dash is equal to v1 by I1. அப்போ பார்க்கும்போது n1 by n2 into v2 divided by n2 by n1 into I2 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து மறுபடியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இட் இஸ் v2 by I2. ஓகே, ஸோ இதை வந்து மறுபடியும் அந்த சைட் போகும்போது இட் இஸ் n1 into n1 square divided by n2 square. ஸோ அது வந்து n1 by n2 the whole square into v2 by I2. சரியா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் RL by n2 by n1. அதை வந்து டினாமினேட்டரில் கொண்டு வராங்க. ஸோ இட் இஸ் n2 by n1 the whole square. இல்லை வந்து RL divided by இந்த n2 by n1 the whole square வந்து n square அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. This is RL dash. Okay, so RL dash is equal to RL by n square which is equal to n1 by n2 the whole square. ஏன்னா வந்து இது வந்து n2 by n1 the whole square. அப்போ நியூமரேட்டர் வரும்போது n1 by n2 the whole square into RL அப்படின்னு சொல்லி வரும். This is nothing but the reflected impedance. So இதான் the circuit for the case of transformer coupled class A amplifier. இதில் உங்களுக்கு அந்த இன்புட்டுங்கிறத அப்ளை பண்ணுறீங்க கெப்பாசிட்டர் சி. அதுலேருந்து உங்களுக்கு R1 R2ன்னு போகுது. அதில் உங்களுக்கு பிரைமரி டிரான்ஸ்ஃபார்மர், செகண்டரி காயில் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரைமரி காயில் வந்து உங்களுக்கு வந்து N1 இருக்குது, செகண்டரி காயில் உங்களுக்கு N2ங்கிறது இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் V1, இதில் அவுட்புட் சைடில் உங்களுக்கு V2. இது வந்து உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கரில் உங்களுக்கு வந்து கொடுக்குறீங்க இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. ஸோ we are actually delivering the maximum bar to the load. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறது தான் RL dash. And RE வந்து parallel to CE. Okay, so resistors R1 and R2 are used to bias the transistor for our class A operation. So VCC minus VCE equal to 0. So VCEQ is equal to VCC. And DC power input வந்து VCC into ICQ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து DC and AC load lines அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வேவ் ஃபார்ம் DC load line அப்படின்னு பார்க்கும்போது VCC by RAC. ஸோ இதில் வந்து VCEQ versus ICQ இதை வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஃபார் மேக்ஸிமம் VM is equal to VCC. So for this we are getting 2 VCC. ஸோ ஏசி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏசி லோட் லைன் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஸோ லோட் லைனில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோப் வந்து 1/RL அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. திஸ் இஸ் பாசிங் த்ரூ த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அண்ட் த ப்ரெசன்ட் பாயிண்ட். ஸோ PAC is equal to VRMS into IRMS which is nothing but VM by √2. VRMSங்கிறது வந்து VM by √2, IRMSங்கிறது வந்து IM by √2. VM into IM by 2. Okay. So VPP by 2 into IPP by 2 whole divided by 2. Okay, so VPP into IPP divided by 8. VPP அப்படிங்கிறது வந்து Vmax minus Vmin and IPPங்கிறது வந்து Imax minus Imin. So efficiencyன்னு பார்க்கும்போது it is PAC by PDC. அப்படி பார்க்கும்போது PAC அப்படிங்கிறது பார்க்கும்போது Vmax minus Vmin into Imax minus Imin divided by 8ன்னு வரும் into PDCங்கிறது வந்து VCC into ICQ. பழையது மாதிரியே மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது Vmin அப்படிங்கிறது வந்து 0. ஓகே, Vmax is equal to 2 VCC, Imin is equal to 0 and Imax is equal to CQ. ஸோ இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. Vmax அப்படிங்கிறது வந்து 2 VCC மைனஸ் Vminங்கிறது வந்து 0, Imax அப்படிங்கிறது வந்து 2 ICQ மைனஸ் Iminங்கிறது வந்து 0 டிவைடட் பை 8 into VCC into ICQ. ஸோ அப்படி பார்க்கும்போது 4 into VCC into ICQ divided by 8 into VCC into ICQ. இது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு 4/8ங்கிறது வந்து 1/2 which is 50%. ஓகே, ஸோ 50% அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் சர்க்யூட்டில் வந்து இட் இஸ் 50%. ஓகே, இது வந்து எஃபிஷியன்சிங்கிறது வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சிங்கிறது கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க. பட் ப்ராக்டிக்கல் சர்க்யூட்டில் வந்து கொஞ்சம் குறையவே இருக்கும். 30லேருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ மேக்ஸிமம் அவுட்புட் ஸ்விங் ஆஃப் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படி பார்க்கும்போது ஐசி வர்சஸ் விசி அந்த இதில் பார்க்கும்போது அந்த டிசி லோட் லைன் பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேவ் ஃபார்ம் ஐமேக்ஸ் வர்சஸ் ஐமேக்ஸ் டு ஐமின் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் 2 ஐசிக்யூ and then Vmin to Vmax அப்படின்னு பார்க்கும்போது it is 2 VCC. So this is the maximum output swing of the voltage and current. And the power dissipation அப்படின்னு பார்க்கும்போது PDC minus PAC, DC power input to AC power output. And PD அதோடைய maximum value is equal to VCC into ICQ. Okay. And impedance matching is required for the power transfer is actually possible. Efficiency வந்து உங்களுக்கு வந்து directly coupled amplifierல உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். And DC bias current that flows through the load case is, of the directly coupled amplifier is stopped in case of transfer coupled. Okay, so that's a major major advantage. Disadvantage அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய சர்க்கியூட் வந்து இன்னும் பெருசாக இருக்கும், இன்னும் பல்காக இருக்கும், இன்னும் ஹெவியாக இருக்கும், ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அண்ட் தென் த சர்க்கியூட் இஸ் ஈவன் காம்ப்ளிகேட்டட் ஈவன். ஓகே, அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் டைரக்ட்லி கப்புள்டாக கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள் கிளாஸ் ஏ பவர் ஆம்பிளிஃபையர். So a brief introduction with the case of large signal power amplifier. The classification of power amplifiers class A, class B, class AB and class C. Class A பத்தி பார்த்தோம்னா அதோடைய சர்க்கியூட், அதோடைய வேவ் ஃபார்ம்ஸ், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிளாஸ் B அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோடைய என்டையர் வேவ் ஃபார்ம்ஸ் அண்ட் சர்க்கியூட் எப்படி உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகுது, அந்த எஃபிஷியன்சி 78.5%. கிளாஸ் ஏபி greater than 180 and less than 316 பார்த்தீங்க. ஸோ அதோடைய வேவ் ஃபார்ம்ஸ் அண்ட் சர்க்கியூட்டுங்கிறத பார்த்தீங்க. அண்ட் எஃபிஷியன்சி இஸ் மோர் தென் கிளாஸ் ஏ அண்ட் லெஸ் தென் கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. கிளாஸ் சி அப்படிங்கிற வந்து லெஸ் தென் 180 டிகிரி, லெஸ் தென் 1/2 சைக்கிள் ஆஃப் த இன்புட் ஏசி சிக்னல்ங்கிற பார்த்தீங்க. அண்ட் தென் கம்பேரிசன்ஸ் ஆஃப் ஆம்பிளிஃபையர் கிளாஸஸ் வித் ரிகார்ட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பாராமீட்டர்ஸ்ங்கிற பார்த்தீங்க. அண்ட் தென் கிளாஸ் ஏ பவர் ஆம்பிளிஃபையருடைய டைரக்ட்லி கப்புள்ட் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர், அதோடைய டிசி ஆப்ரேஷன், டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் பிடிசி, விசிஇக்யூ, ஐசிக்யூ, ஐபிக்யூங்கிற பார்த்தீங்க. ஏசி ஆப்ரேஷன்லையும் விபிபி, விஎம், விஆர்எம்எஸ், ஐஆர்எம்எஸ்ங்கிறத பார்த்தீங்க. அண்ட் தென் பிஏசி அப்படிங்கிறதுக்குள்ள ஈக்குவேஷன் பார்த்தீங்க. எஃபிஷியன்சியும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்குள்ள டெரிவேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அண்ட் தென் அதோடைய மேக்ஸிமம் அவுட்புட் ஸ்விங் ஆஃப் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுங்கிறத பார்த்தீங்க. பவர் டிசிபேஷன் பிடி அதோடைய வேல்யூ பிடி மேக்ஸ்ங்கிற பார்த்தீங்க. And then the advantages and the disadvantages of the directly coupled class A power amplifier. And then transformer coupled class A power amplifier. So with regards to number of turns, V1 by V2, I1 by I2, RL and RL dash which is nothing but the reflected impedance. And then transformer coupled class A power amplifier circuit VCEQ, PDC அப்படிங்கிற பார்த்தீங்க. And then PAC and PAC with in terms of VRMS and IRMSங்கிற பார்த்தீங்க. Efficiency and maximum efficiencyங்கிற பார்த்தீங்க. And then maximum output swing of the voltage and current, power dissipation PD maxங்கிற பார்த்தீங்க. And then finally we ended up with the advantages and disadvantages of the transformer coupled power amplifier. Okay.